இந்த செஞ்சிக்கோட்டையோட உண்மையான சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். இங்கே தேசிங்கராஜான்னு ஒருத்தர் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன், வேற ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொன்னேன். தேசிங்கராஜன் கதையெல்லாம் வெறும் கட்டுக்கதை, அதுக்கு சரித்திரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த செஞ்சிக்கோட்டையோட உண்மையான சரித்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செஞ்சியில் பிருத்வி சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் வடநாட்டை சேர்ந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அவரோட முன்னோர்களில் ஒருத்தர் டெல்லியில் பட்டாணியர்கள் ஆண்ட காலத்தில் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க மனசு இல்லாமல் இங்கே வந்து இந்த கோட்டையை கட்டிக்கிட்டாராமா. இந்த கோட்டையையும் இதை சுற்றி இருந்த சின்ன பிரதேசத்தையும் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க சுதந்திரமாக ஆண்டுட்டு வந்தாங்க. முகலாய சைன்யங்களால் பல முறை முயன்றும் இந்த கோட்டையை பிடிக்கவே முடியல. பிருத்வி சிங்கும் சுதந்திர ராஜாவாக இந்த சின்ன ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அவளோட பேர் மாலதி. மாலதிக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவனோட பேர் சுகுமாரன். குழந்தைங்களா இருந்தபோதே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க. நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. சின்ன வயசில் இருந்தே சுகுமாரனுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவன் வளர்ந்து பெரியவனானதும் தேசம் முழுக்க பயணம் செஞ்சு எல்லா விதமான சங்கீதத்தையும் நல்லா திறமையாக கற்றுக்கிட்ட இசை வித்தகனாக திரும்பி வந்தான். செஞ்சி ராஜசபையில் அவனோட சங்கீத கச்சேரி நடந்தது. ராஜகுமாரி மாலதியும் திரை போட்ட மேல் மாடத்தில் இருந்து தன்னோட பால்ய நண்பனோட சங்கீதத்தை கேட்டா. இது சுகுமாரனுக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால தானே என்னவோ அன்னைக்கு அவன் அற்புதமாக பாடினான். அவனோட பாட்டு இந்த பூலோகத்து சங்கீதம் மாதிரியே இல்லை, தேவலோகத்தில் தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இசைக்கப்படுற இசை மாதிரி தான் இருந்தது. அந்த சபையில் இருந்த எல்லாரை விடவும் அந்த சங்கீதத்தை ரொம்ப அனுபவித்து ரசித்தது ராஜகுமாரி மாலதி தான். அந்த தெய்வீக சங்கீதத்துக்கு பரிசாக தன்னோட இதயத்தையே கொடுத்துட்டா மாலதி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுகுமாரன் கிட்ட தான் சங்கீதம் கற்றுக்க போகிறதா தன்னோட தகப்பனார்கிட்ட மாலதி சொன்னான். பிருத்வி சிங்கும் தன்னோட செல்ல மகளோட விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இதுக்கு சம்மதிச்சார். மாலதி ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அவளுக்கு வடநாட்டு சங்கீதத்தில் தான் ஆசை இருந்தது. சுகுமாரன் கிட்ட அவள் இந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கிட்டா. இதனால் அவங்க நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சது. பரஸ்பரம் அவர்களோட காதலும் வளர்ந்துட்டே வந்தது. இந்த காதல் விபரீதத்தில் தான் போய் முடியும்னு சுகுமாரன் பல தடவை எடுத்து சொன்னான் மாலதிக்கு. ஆனால் மாலதி கேட்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதமாக இருந்தா. நான் உன்னை தான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தா. நான் எப்படியாவது என்னோட தகப்பனார்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறேன்னு